ஸோ ஓகே குட் ஈவினிங் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் ஸோ இன்றைக்கி நடந்த ஐடிபிஐ பேங்க்கோட எக்ஸாம் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் ஏஏஓ அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கான ரிசல்ட்ஸ் எப்போ வரும், எவ்வளோ கட் ஆஃப்ஸ் வரும், ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எனக்கு ரீசனிங் மொத்தம் 5 செக்ஷன் இருந்துச்சு. ரீசனிங், ஆக்டிங், இங்கிலீஷ், அவங்களுக்கான ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ். இது வந்து எஸ்ஓ அதாவது ஏஏஓ எழுதுனவங்க மட்டும் இது எழுதியிருப்பீங்க. ஓகேவா, அக்ரியாசிட் ஆஃபீஸர் எழுதுனவங்க மட்டும் இது எழுதியிருப்பீங்க, மற்றவங்களுக்கு இதோட இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ எப்படி கொஸ்டின்ஸ் வந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து முதல் வந்து ரீசனிங். ஓகேவா, ரீசனிங் வந்து அவுட் ஆஃப் 60 கொஸ்டின்ஸ். ஓகேவா, ரீசனிங் வந்து 60 கொஸ்டின்ஸ். ஸோ கொஞ்சம் டஃபராக இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். பிகாஸ் வந்து 4 சீட்டிங் அலாட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, 4 சீட்டிங் அலாட்மெண்ட். ஸோ பர்சன்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, டான்சர்ஸ்லேயே 20 கொஸ்டின் வந்துருக்குது. ஸோ அது போக வந்து டேட்டா சஃபிஷியன்சி 10 கொஸ்டின்ஸ். ஓகேவா, டேட்டா சஃபிஷியன்சி 10 கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கு மேஜராக இந்த 5 கொஸ்டின்ஸ் பிளட் ரிலேஷன்ஸ். ஓகேவா, ஸோ பிளட் ரிலேஷன்ஸ் வந்து நம்ம 5 கொஸ்டின்ஸு. ஸோ இது வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து ஒரே கொஸ்டின் தான். ஸோ 5 சப் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஓகே. ஸோ ஓகே, நம்மளோட வீடியோஸ் வந்து நம்ம ஆல்பா நியூமெரிக்கல் சீரிஸ் சிலாபியஸ் வந்து போட்டுருந்தோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பார்த்தவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து ஆப்டிடியூட்ஸ் எடுத்திங்கன்னா டிஐ. ஓகேவா, நான் எப்பயும் சொல்கிறது டிஐ வந்து அதிகமாக கேட்பாங்க எப்பயுமே. ஸோ 2 டிஐ கேட்டிருந்தாங்க. ஓகேவா, 2 டிஐ 10 மார்க்கு, சிம்பிளிஃபிகேஷன் 5 மார்க்கு, ஸோ ராங் நம்பர் சீரிஸ் 7 மார்க்கு. ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து இந்த வந்து பூஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, உங்களோட ஸ்கோர்ஸ் அதிகப்படுத்த சொல்லுங்க. இந்த 3 பார்த்தீங்கன்னாலே 22 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 40க்கு 22 கொஸ்டின்ஸ். ஸோ வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் நம்ம நம்பர் சீரிஸ் சிம்பிளிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு போட்டோம் நம்மளோட பிளேலிஸ்ட்டில். ஸோ கண்டிப்பாக இப்போ அதுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க, கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அதே மாதிரி அலிகேஷன் அண்ட் ஒரே ஒரு கொஸ்டின் தான். அது ஈஸியான சிம்பிளான கொஸ்டின் தான் வந்திருந்தது. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இங்கிலீஷ் as usual நீங்கள் எங்கே போயிருப்பீங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போயிருப்பீங்க. ஸோ 7 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஸோ லாஸ்ட்டில் வந்து அரேஞ்ச் வேர்ட்ஸ், அரேஞ்ச் வந்து ஜம்பிள் சென்டென்ஸ் ஒரு 5 கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஸோ 5 சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சென்டென்ஸ் யூசேஜில் ஒரு 5 இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஓகே. இங்கிலீஷ் ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து 60 கொஸ்டின்ஸ் இருந்தது. ஆனால் டைமிங் பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் தான். உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ் இருக்குது, டைமிங் வந்து ஒரு 25 மினிட்ஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு கொஞ்சம் யோசிச்சு போடுறதுக்கு டைம் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ எனிவேஸ் பட் இந்த 60 கொஸ்டின்ஸில் நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது இந்த இதுதான். 40 அதாவது 41 to 60 இந்த கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் தான் இருந்துச்சு. உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் பற்றி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளோட மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த மெட்டீரியல் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுக்கு ஒரு மெட்டீரியல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அது சாஃப்ட் காப்பி வாங்கி படித்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிகாஸ் 20 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து படிச்சிருந்தீங்கனாலே இந்த 20 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கலாம். அதே மாதிரி நம்மகிட்ட பேங்கிங் அவேர்னஸ் மெட்டீரியல் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ இந்த ஆர்பிஐ பற்றி இருக்கிற 7 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஆர்பிஐ பற்றி இருந்து இந்த 7 கொஸ்டின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அது போக ஜெனரல் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் நாலேஜ். ஓகே, ப்ரொஃபஷனல் நாலேஜ் நம்ம டெஸ்ட் பேச்சஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே போட்டுக்கலாம். ஸோ அக்ரானமி தான் மேஜராக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பட்லிங், க்ளோவிங், டில்லிங், டில்லேஜ் இதை பற்றியே நிறையா கேட்டிருந்தாங்க அக்ரானமியில். ஸோ சாயில் சயின்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின் மட்டும் வந்துருந்தது. ஓகேவா, செடிமெண்ட்ரி ராக்ஸ்னா அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பசால்ட் ஆன்சரு. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் ஹீட் கொடுப்பாங்க சிக்கன்ஸுக்கு ஃபஸ்ட் டேஸில் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. அது ப்ரூடிங்கு. வேறு வந்துட்டு இந்த மாதிரி நிறையா கேட்டிருந்தாங்க இல்லையா. அதாவது ஒரு இதில் வந்து நல்ல ஈல்டு கொடுக்குது. அதே மாதிரி வந்து எந்த அக்ரானிக் ப்ராக்டிஸ் பார்ப்போம், சாயில் கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு, இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து க்ளோவிங். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக. ஸோ நம்ம டெஸ்ட் பேச்சஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் 60 அவுட் ஆஃப் 35 கொஸ்டின்ஸ் மேலே நீங்கள் போட்டு முடியும். ஸோ ஆஸ் யூஸ்வல் தான் ப்ரொஃபஷனல் நாலேஜ். ஸோ இதுக்கான ரிசல்ட் ஓகே, ரிசல்ட் எப்போ, கட் ஆஃப் எவ்வளோ வரும். ஸோ இது வந்து சிங்கிள் டயர் எக்ஸாம். அதனால உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு எக்ஸாம், அதுக்கடுத்து ஃபாலோட் பை இன்டர்வியூ. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இது வந்து சிங்கிள் டயர் எக்ஸாம்ங்கிறதுனால கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சிங்கிள் டயர் எக்ஸாம் நிறையா கேண்டிடேட்ஸ் ஸ்டார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவுட் ஆஃப் 260 மார்க்ஸ், அதாவது ஏஓன்னா 260 மார்க்ஸுக்கு அபவ் 180 எதிர்பார்க்கலாம். ஓகே, அபவ் 180 வந்து எதிர்பார்க்கலாம் கட் ஆஃப். ஸோ ரிசல்ட்ஸ் வித்தின் அ மந்த்துக்குள்ளே போட்டுருவாங்க. ஒரு 2 to 3 வீக்ஸ்க்குள்ள வந்து ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு மார்க்ஸ் வருமானு தெரியல. பட் வந்து உங்களோட ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களோட அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஐடிபிஐ பேங்கோட. ஸோ நான் போட்ட அட்டம்ஸ் எவ்வளோ, ஒரு ஆவரேஜாக நம்மள்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட அட்டம் இது வந்து 36, இது வந்து 23, இங்கிலீஷில் வந்து 27, ஜென்ரல் அவேர்னஸ் 47, இது வந்து 49. ஸோ நம்மளோட பேட்சில் நம்ம பேட்சில் ஐடிபிஐ பேட்ச் படித்த ஸ்டூடெண்ட் போட்ட அட்டம்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ மொத்தம் 36. ஸோ 182 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இது வந்து எங்கள் பேட்சில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னது எத்தனை அட்டம்ஸ் போட்டு. ஸோ அதனால் 182 அட்டம்ஸ் அவுட் ஆஃப்
260 கொஸ்டின்ஸ் ஓகேவா, 182 அட்டம்ஸ் ஓகேவா, அவுட் ஆஃப் 260 கொஸ்டின்ஸ். ஸோ அவரேஜாக வந்து போடலாம். ஸோ ஈஸியான ஓரளவுக்கு மாடரேட்னா ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, பட் ரீசனிங் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு இது. ஸோ நீங்கள் எவ்வளோ அட்டம்ஸ் போட்டீங்கிறத கமெண்ட் செக்ஷனில். தேங்க்யூ.